வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற ஜவ்வரிசி வச்சு ரொம்ப சுவையான சாஃப்டான லட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே எப்படி அழகாக செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். லட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நைலான் ஜவ்வரிசியில் பண்ணால் ரொம்ப டைம் ஆகுங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், இதே போல் 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஜவ்வரிசி எடுத்து இது போல் நசுக்கி பார்க்கும் பொழுது நல்லா மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கணும். இப்போ இதை உரமாக வச்சிடலாங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துக்கலாங்க. இது நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு ஓரமாக வந்துட்டு இந்த நட்ஸை எடுத்து வச்சிடலாம். நட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலேயே இதை நல்லா கலந்து கொடுக்கணும். அடுப்பை மூடி வச்சு கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சுருக்கணும். சிம்லேயே வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து கொடுங்க. இந்த சுகர் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாகி வர ஆரம்பிக்கும். அதுலேயும் சேர்ந்து நல்லா அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வரும். இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி ஓரளவுக்கு நல்லா திக்காயிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம். அடுப்பு வந்துட்டு ஃபுல்லாக சிம்லேயே வச்சு வேக வைக்கும் பொழுது தான் இந்த ஜவ்வரிசி நல்லா நமக்கு வெந்து வரும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து வேக வைக்கலைங்க. இப்போ நல்லா திக்காயிட்டு திரண்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஆற வச்சுக்கலாம். கை பொறுக்கிற சூடு பதம் வர வரைக்கும். இப்போ கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நமக்கு வேணுங்கிற அளவுகளில் அந்த ஜவ்வரிசியை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம், லட்டு மாதிரி. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அந்த ஜவ்வரிசி ஊறுறதுக்கு மட்டும்தாங்க டைம் ஆகும். மித்தபடி அந்த ஜவ்வரிசி லட்டு ரொம்ப எளிமையான முறையில் கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.